வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உறவினர்களின் பொறாமையால பாதிக்கப்பட்ட முன்னேற்றம் உங்களுக்கு வந்திருக்கும். மேசம் ராசிக்காரங்களின் வாழ்க்கையில் மனதில் பல கேள்விகளை உருவாக்கிய அனுபவங்களில் ஒன்றுதான் தங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து சில உறவினர்கள் பொறாமை கொண்ட காலமாய் இருந்திருக்கும். நீங்கள் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்கள் உழைப்பையும் திறமையுமே நம்பி படிப்படியாக முன்னேறிந்தாலும் உங்கள் வளர்ச்சியை அனைவராலும் ஒரே மனதுடன் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் உங்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புகள், தொழிலில் ஏற்பட்ட வளர்ச்சி, பணவரவு, வீடு அல்லது சொத்து தொடர்பான முன்னேற்றம் போன்றவற்றை சிலர் வெளிப்படையாகவே பாராட்டுவது போலவே இருந்தாலும் பின்னால் தேவையற்ற விமர்சனங்களையும் தவறான பேச்சுக்களையுமே பரப்பியிருப்பாங்க. உங்களுடைய நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சில வார்த்தைகள் கூறப்பட்டிருக்கும். உங்கள் முயற்சிகளை சிறிதாக காட்டுவதற்கும் நீங்கள் பெற்ற வெற்றியை சாதாரணமானதாக மாற்றுவதற்கும் முயற்சிகள் நடந்திருக்கும். இதனால் யாரை நம்புவது, யாரிடம் உங்கள் வாழ்க்கை விஷயங்களை பகிர்வது என்ற குழப்பம் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக நெருங்கிய உறவினர்களிடமிருந்து வந்த இந்த அணுகுமுறைதான் வெளிப்புற எதிர்ப்பை விட அதிகமான மனவேதனையை கொடுத்திருக்கும். இருந்தாலும் ஜோதிட ரீதியாகவே மேசம் ராசிக்கு இந்த காலம்தான் ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடமாகவே அமையப் போகிறது. உங்களை பற்றிய தவறான கருத்துக்கள் எல்லாம் விலகலாம். உண்மையான திறமை மற்றும் உழைப்பு அனைவருக்கும் தெரிய வரக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமைய உள்ளது. அது சொந்த காலில் நின்று முன்னேறத் தொடங்கும் போதுதான் உங்களை சுற்றியுள்ள உறவினர்களின் கந்திஷ்டியும் பொறாமையும் உங்களுடைய அறியாமலேயேவும் உங்களை பாதிக்க தொடங்கியிருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான சத்துஷ்டானம் வலுவடையும் போது உங்களது வளர்ச்சியை பார்த்து நேரில் பாராட்டுவது போல நடித்து கொண்டேவும் பின்னாளில் உங்களை பற்றி அவதூறுகளை பரப்புவாங்க. உங்களின் தொழில் வளர்ச்சி, சுப காரியங்கள் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போடும் வேலைகளில் மறைமுகமாக ஈடுபடுவாங்க. சொந்த பந்தங்களுடைய இந்த வஞ்சகமான எண்ணம்தான் உங்களின் பல நல்ல காரியங்களை தற்காலிகமாக தடைப்பட வைத்திருந்திருக்கும். அது மேசராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, உங்க மனசுல பல கேள்விகள் உங்களுக்குள்ள உருவாக்கக்கூடிய நேரமாகவும் இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்தேவும் சிலர் இல்லை பலர் உங்கள் உறவினர்கள் அவங்கள பொறாமை காரணமாகவே தான் உங்களுடைய உழைப்பு எல்லாமே வீணாக போகக்கூடிய நேரமும் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் யாருக்குமே தீங்கு விளைவிக்காம எல்லாருக்கும் நன்மையை தான் கொடுக்கணும்னு நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் உங்களுடைய உழைப்பையும் நீங்கள் உழைக்கிறதையும் உங்களுடைய திறமையும் பார்த்து தான் உங்களை நம்பியும் படிப்படியாக நீங்கள் முன்னேறி வந்திருந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் வளர்ச்சியை பார்த்து யாராலையும் உங்களை நம்பியிருக்கவங்க அனைவருமே ஒரே மனசுடன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க உங்கள் வாழ்க்கையை. அதனால தான் உங்களுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளும் ஏன் தொழிலில் ஏற்பட்ட வளர்ச்சியும் இது எல்லாமே சில சில தொடர்பான முன்னேற்றம் போன்றவற்றை நீங்கள் வெளிப்படையாக பாராட்டுவது போலவே இருந்திருப்பாங்க. ஆனால் பின்னாடி உங்களுக்கு பின்னாடி தேவையற்ற விமர்சனங்கள் ஏன் தவறான பேச்சுக்களையுமே உங்களுக்கு பரப்பி வரக்கூடிய நிலையும் உங்களுக்கு அமைந்திருக்கலாம். ஏன் உங்களுடைய நல்ல பெயருக்கு கூட களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் சில வார்த்தைகளும் கூறப்பட்டு வந்திருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் கூட அவங்க ரொம்ப சிறுசாக கூட கட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா நீங்கள் பெற்ற வெற்றியை அவங்க உங்களை எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருந்தாலுமே அது சாதாரணமாகவே உங்களுடைய முன்னேற்றத்தை மாற்றுவதற்கும் முயற்சிகளாகவும் நடந்து வந்திருந்திருக்கும் உங்களுக்கு. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. நண்பர்கள் மூலியமா நல்ல பலன்கள், நல்ல தகவல்கள் வர சேர போகின்றன. மேசம் ராசிக்காரங்களுக்கு இனிமேல் நண்பர்கள் மூலியமாக பல நல்ல மாற்றங்கள் உருவாகும். இதுவரை சாதாரணமாக இருந்த நட்புகள் கூட வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளாக மாறும். பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கும் சூழ்நிலை உருவாகும். அவர்களால் வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, புதிய அறிமுகங்கள் அல்லது வருமானத்தை அதிகரிக்கும் தகவல்கள் கிடைக்கக்கூடும். சில நண்பர்கள் உங்கள் திறமையை சரியான இடத்தில் அறிமுகப்படுத்தி முன்னேற்றத்திற்கு காரணமாயிருப்பாங்க. நீண்ட நாட்களாக
தொடர்பு இல்லாமல் இருந்த ஒருவர் எதிர்பாராத நேரத்தில் வந்து உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல நண்பர்களின் ஆலோசனைகள் முக்கியமான முடிவுகளாக சரியாக எடுக்க உதவக்கூடும். தவறான நட்புகள் அனைத்துமே விலகி உண்மையான உறவுகள் மட்டும் நிலைத்து நிற்கும். தொழில், வியாபாரம் மற்றும் குடும்ப வாழ்க்கையிலும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். நீங்கள் செய்த நன்மைக்கு பல மடங்கு நன்மை திருப்பி வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். நல்ல மனிதர்களின் சந்திப்பு உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் என்பதை கிரக அமைப்புகள் உணர்த்தப்படுகின்றன. உண்மையான நண்பர்கள்தான் மற்றும் தொழில் கூட்டாளிகள் மூலியமாவே உங்களுக்கு உகந்த நற்செய்திகள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக அமைய உள்ளது. புதிய வேலை வாய்ப்புகளும் வெளிநாட்டு பயணங்களும் அல்லது புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த வழிகாட்டுதல்கள் நண்பர்கள் மூலியமா கிடைக்க உள்ளன. ஆபத்து காலத்தில் தோள் கொடுக்கும் நண்பர்களின் சேர்க்கை உங்கள் வளர்ச்சியை துரிதப்படுத்தக்கூடும். மேசம் ராசிக்காரங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையிலேயும் பல நல்ல மாற்றங்கள் வந்து உருவாக்கி கொடுக்க போற அமைப்பா தான் உங்களுக்கு இருக்க போறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் இருந்த சாதாரணமா இருந்த நட்பு எல்லாமே இப்ப உங்க வாழ்க்கையை வாய்ப்புகளாகவும் மாறக்கூடிய அமைப்பா உள்ளது. ஏன்னா பழைய நண்பர்கள் மூலியமா தான் நீங்க வந்து மீண்டும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக போகுது. ஏன்னா நீங்க இவ்வளவு நாட்களா பழைய நண்பர்களை வந்து சந்திக்காம இருந்திருப்பீங்க. இப்போது அவங்களை சந்தித்து நீங்க அவங்க மூலியமாவே உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்போ இல்லைன்னா தொழில் வளர்ச்சியோ இல்லைன்னா புதிய அனுபவங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் உள்ளன. அவங்களால தான் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. இல்லை சில நண்பர்கள் வந்து உங்களுடைய திறமையை வந்து சரியான இடத்துல வந்து சரியான இடத்துல எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தணுமோ அந்த இடத்துல அறிமுகப்படுத்தி உங்களுக்கு வந்து வருமானத்தையும் அதிகரிக்கக்கூடிய தகவலும் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்க போறாங்க. அது கூடவே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சமூகத்துல வந்து உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாகவும் உங்க நண்பர்கள் மூலியமா தான் உங்களுக்கு அமைய போகுது. நல்ல நண்பர்களின் ஆலோசனைகளை முக்கியமான முடிவுகளாவே நீங்க சரியா எடுக்கக்கூடிய உதவக்கூடிய நண்பர்கள் தான் உங்க வாழ்க்கையில இனிமேல் கிடைக்க போகின்றன. தவறான நட்புகள் அனைத்துமே உங்களுக்கு விலக போகுது. உண்மையான உறவுகள் மட்டும்தான் உங்களுக்கு நிலைத்து நிற்கக்கூடிய நல்ல ஒரு மாற்றமா உங்களுக்கு அமைய உள்ளன. நீங்கள் செய்த நன்மைக்கு எல்லாத்துக்குமே இப்போ பல மடங்கு நன்மை திருப்பி வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பாகவும் உள்ளது. இதன் மூலியமாவே உங்களுக்கு நண்பர்கள் மூலியமா நல்ல பலன்களும் நிறைய அதிக முக்கியத்துவமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல நண்பர்களின் ஆலோசனைகள் முக்கியமான முடிவுகளாக சரியாக எடுக்க உதவக்கூடும். தவறான நட்புகள் அனைத்துமே விலகி உண்மையான உறவுகள் மட்டும் நிலைத்து நிற்கும். தொழில், வியாபாரம் மற்றும் குடும்ப வாழ்க்கையிலும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். நீங்கள் செய்த நன்மைக்கு பல மடங்கு நன்மை திருப்பி வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். நல்ல மனிதர்களின் சந்திப்பு உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் என்பதை கிரக அமைப்புகள் உணர்த்தப்படுகின்றன. உண்மையான நண்பர்கள்தான் மற்றும் தொழில் கூட்டாளிகள் மூலியமாவே உங்களுக்கு உகந்த நற்செய்திகள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக அமைய உள்ளது. புதிய வேலை வாய்ப்புகளும் வெளிநாட்டு பயணங்களும் அல்லது புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த வழிகாட்டுதல்கள் நண்பர்கள் மூலியமா கிடைக்க உள்ளன. ஆபத்து காலத்தில் தோள் கொடுக்கும் நண்பர்களின் சேர்க்கை உங்கள் வளர்ச்சியை துரிதப்படுத்தக்கூடும். மேசம் ராசிக்காரங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையிலேயும் பல நல்ல மாற்றங்கள் வந்து உருவாக்கி கொடுக்க போற அமைப்பா தான் உங்களுக்கு இருக்க போறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் இருந்த சாதாரணமா இருந்த நட்பு எல்லாமே இப்ப உங்க வாழ்க்கையை வாய்ப்புகளாகவும் மாறக்கூடிய அமைப்பா உள்ளது. ஏன்னா பழைய நண்பர்கள் மூலியமா தான் நீங்க வந்து மீண்டும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக போகுது. ஏன்னா நீங்க இவ்வளவு நாட்களா பழைய நண்பர்களை வந்து சந்திக்காம